வணக்கம். கல்லுக்குள் உயிர் சோழர் காலச் சிற்பியின் கதை பகுதி 4. எழுதியவர் சரவணன் லோகநாதன். இந்த கதையை உங்களுக்கு வழங்குபவர்கள் வெஞ்சனம்.com. சுவையான தரமான பாரம்பரிய சைட் டிஷ்கள் வாங்க வெஞ்சனம்.com-இல் ஆர்டர் பண்ணுங்க. ஸ்தபதியின் புதிய சவாலை காரி ஆவலுடன் ஏற்றுக்கொண்டான். இனி வெறும் உளியையும் சுத்தியையும் கையாள்வது மட்டும் போதாது. கற்களின் மொழி, கட்டிடத்தின் ஆன்மா என அனைத்தையும் உணர வேண்டும். தனது விவசாய காலத்தின் மண்வாசனையை மறக்காமல் கட்டிடக்கலையின் ஆழமான விதிகளை கற்கத் தொடங்கினான். ஸ்தபதி அவனை பெரிய கோயில் கட்டுமான பகுதிகளுக்கு அழைத்துச் சென்றார். பார்க்காரி, இந்த கோபுரத்தின் உச்சியில் விழும் நிழல் எத்தனை தொலைவில் விழ வேண்டும் என்பதற்கு கூட கணக்கு உண்டு. வாஸ்து சாஸ்திரம் என்பது வெறும் திசைகள் பற்றியதல்ல. அது பூமியின் சக்தி, ஆகாயத்தின் விரிவு, காற்றின் ஓட்டம் இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு கட்டிடம் இயற்கையோடு எப்படி ஒன்றி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது என்று விளக்கினார். காரி பிரமித்தான். இதுவரை தான் வெறும் கல்லையும் மண்ணையும் மட்டுமே பார்த்தவன். இப்போது அவை பெரும் பிரபஞ்சத்தின் அங்கம் என்பதை ஸ்தபதி ஐயா மூலம் உணர்ந்தான். கோயிலின் ஒவ்வொரு தூணையும் அதன் மேல் செதுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சிற்பத்தையும் கூர்ந்து நோக்கினான். அங்கே தெய்வங்களின் கதைகள் மட்டுமல்லாமல் அன்றாட வாழ்க்கை, விலங்குகள், பறவைகள், மலர்கள் என பல வடிவங்கள் இருந்தன. ஒவ்வொரு வடிவமும் ஒரு தனித்துவமான அழகுடன், ஆனால் ஒட்டுமொத்த கட்டிடத்தின் ஒரு பகுதியாக பொருந்தி போனது. ஒரு பெரிய யானையின் உருவத்தை செதுக்கும்போது அதன் ஒவ்வொரு ரோமத்தையும் நுட்பமாக செதுக்க வேண்டும். ஆனால் அந்த யானை ஒரு கோபுரத்தின் அடிப்பகுதியில் அமர்ந்திருக்கும்போது ஒட்டுமொத்த கோபுரத்தின் கம்பீரத்தில் அது எப்படி பொருந்தி போகிறது என்பதையும் நீ உணர்ந்து செதுக்க வேண்டும். இதுதான் சந்த பிரமாணம். ஸ்தபதி கற்றுக் கொடுத்தார். அவன் தனது களிமண் பொம்மை செய்யும் பழக்கத்தை இப்போது பெரிய கற்களுக்கு பயன்படுத்தத் தொடங்கினான். ஆரம்பத்தில் அவன் செதுக்கிய சில சிற்பங்கள் சீரற்றவையாக இருந்தன. ஒரு யானையை செதுக்கப் போனால் அது மாடு போல தோன்றும். ஆனால் ஸ்தபதி அவனை ஊக்கப்படுத்தினார். கல்லில் தவறு செய்தால் மன்னிக்காது, ஆனால் களிமண்ணில் தவறு செய்து கற்றுக்கொள். பின்னர் கல்லில் அதை சரிசெய். அவன் இரவு நேரங்களில் சிறு கற்களை கொண்டு உருவங்களை செதுக்கப் பழகினான். ராஜேந்திர சோழனின் மாடை நாணயம் அவனுக்கு ஒரு பெரிய உத்வேகமாக இருந்தது. அந்த நாணயத்தில் இருந்த புலியின் உருவம், நுட்பமான எழுத்துக்கள், ஒரு சிறு உலோகத்தில் இவ்வளவு அழகியலை எப்படி கொண்டு வந்தார்கள் என்று வியந்தான். ஒரு நாள் தன் குருவிடம் ஒரு ராஜேந்திர சோழன் மாடை நாணயத்தை காட்டி, ஐயா, இந்த சிறு நாணயத்தில் கூட இவ்வளவு கலைநயம் இருக்கிறதே, இதுவும் சிற்பக்கலையின் ஒரு பகுதிதானே என்று கேட்டான். ஸ்தபதி புன்னகைத்தார். ஆம்காரி, நாணயம் என்பது ஒரு நாட்டின் அடையாளம். அது ஒரு மன்னனின் பெருமை. அதுவும் ஒரு கலைப்படைப்புதான். இந்த கோயிலில் நாம் செதுக்கும் பெரிய சிற்பங்களும் ஒரு சிறு நாணயத்திலுள்ள சிற்பமும் இரண்டும் ஒரே கலையின் வெவ்வேறு வடிவங்கள். இரண்டுமே ஒரு உளி அல்லது அச்சின் மூலம் உருவாகின்றன. ஆனால் பெரிய சிற்பத்தில் உயிர் தெரிகிறது. நாணயத்தில் ஒரு பேரரசின் அடையாளம் பொறிக்கப்படுகிறது. காரி நாணயங்கள் மீதான தனது ஆர்வத்தையும் சிற்பக்கலையின் பிரம்மாண்டத்தையும் இணைத்துப் பார்க்கத் தொடங்கினான். தனது குருவின் மூலம் ஒரு மாடை நாணயம் ஒரு கழஞ்சி எடை கொண்டது, 9.5 மாற்று தங்கம் கொண்டது என்ற தகவல்களெல்லாம் அவனுக்கு புதிய உலகை திறந்து காட்டின. நம்ம சோழர் காலத்தில் மாடை, காசு என 2 வகையான நாணயங்கள் புழக்கத்தில் இருந்தன. ஒரு மன்னன் தன் காலத்தில் வெளியிடும் நாணயம் அன்றாடு நற்காசு என்றும், அவனுக்கு முன் ஆட்சி செய்தவர்களின் நாணயம் பழங்காசு என்றும் அழைக்கப்பட்டது என்று ஸ்தபதி விளக்கினார். காரிக்கு அந்த நாணயங்கள் வெறும் பணமல்ல, வரலாற்றின் சான்றுகள் என்பது அவனுக்கு புரிந்தது. இப்படியாக காரியின் கற்கள் மீதான பார்வை மாறத் தொடங்கியது. கல்லுக்குள் தெய்வம் மட்டுமல்ல, வரலாறு, கணிதம், பண்பாடு அனைத்தும் பொதிந்திருப்பதை அவன் உணர்ந்தான். தனது விவசாய கைகளால் அவன் மண்வெட்டி பிடித்த காலம் போய் இப்போது உளியையும் சுத்தியையும் நுட்பமாக கையாளும் ஒரு உண்மையான சிற்பியாக அவன் மாறிக்கொண்டிருந்தான். விரைவில் திருவாரூரில் உள்ள வீதிவிடங்க பெருமான் கோயிலை புதுப்பிக்கும் பணி ராஜேந்திர சோழனின் ஆணையின் கீழ் தொடங்கவரியிருந்தது. அது ஒரு பெரிய பணி என்றும், கரும்பாறைகள் கொண்டு கற்றளியாக மாற்றப்பட்டு பொன்னால் விமானம் அமைக்கப்படும் என்றும் கேள்விப்பட்டான். இது அவனது திறமையை பெரிய அளவில் வெளிப்படுத்த கிடைக்கும் ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கலாம் என்று அவன் மனம் ஒரு கணம் எண்ணியது. கல்லுக்குள் உயிர் சோழர் காலச் சிற்பியின் கதை பகுதி 4. எழுதியவர் சரவணன் லோகநாதன். இந்த கதையை உங்களுக்கு வழங்குபவர்கள் வெஞ்சனம்.com. சுவையான தரமான பாரம்பரிய சைட் டிஷ்கள் வாங்க வெஞ்சனம்.com-இல் ஆர்டர் பண்ணுங்க.